இந்த பதில் வந்து அரசாங்கம் கொடுத்த பதில். மதிப்பீடு குறைக்கப்பட்டு மக்களுக்கு வழங்க வேண்டியது சரியான நேரத்தில் போய் சேரவில்லை என்பதுதான் தலைவருடைய ஆதங்கம். அதற்காக இன்னைக்கு 1300 இடங்களுக்கு மேல் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு அவங்களுக்கு தெரியணும் என்ன நடக்குதுங்கிறது. இது மொத்தமா நம்ம திட்டம் நினைக்கிறேன். நம்ம திட்டம் கிடையாது. முழுவதுமா 100% மத்திய அரசு நிதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படுகின்ற திட்டம் 100 நாள் வேலை திட்டம். இப்ப இப்ப அவங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் தலைவர் வந்து இதை எப்படி கன்சிடர் பண்ணுங்கிறதுக்காக தான் பல திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. ஒவ்வொரு வீட்டுக்கு 1000 ரூபாய் மகளிருக்கு கலைஞர் மகளிர் திட்டம் கொண்டு வந்து அதை கொடுத்துட்டு இருக்காங்க. வீட்டு பெண்ணு 12வது மேல படிக்கிறதுனா அதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆண் புதுமை அது 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிதியெல்லாம் கொடுக்கறது, இந்த மாதிரி ஆதாரம், அந்த குடும்பத்தினுடைய ஆதாரம் அதிகமா அதற்கு தேவைப்படுகிற நிதி எவ்வளவோ அதை கொடுத்துட்டு இருக்காங்க. இது டிஃபரெண்ட் சப்ஜெக்ட். நீங்க கேட்கறது டிஃபரெண்ட் சப்ஜெக்ட். கேளுங்க. அது மாதிரி கொடுக்கல. நியாயமான கேள்வி தான் நாங்க கேட்கிறோம். அது முறையாக பதில் சொல்ல வேண்டியது அது சம்பந்தப்பட்ட அமைச்சர், இவர் கிடையாது. இது மற்ற திட்டங்கள் எல்லாம் 60-40 திட்டங்களா இருக்குது. மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் பங்கு போட்டு கொடுக்கிற திட்டங்களா இருக்குது. அதுக்கு இவங்க கொடுத்துட்டா வாங்குறாங்க. ஆனா இது வந்து எவ்வளவு பலு நிதி சுமை எவ்வளவு இருக்கு. மொத்தமே 100% மத்திய அரசு. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு டிஃபரன்ஸ் 5000 கோடி நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்லி காட்டினேன். அப்போ எப்படி கொடுக்க முடியும்? நமக்கே நிதி ஆதாரத்தில் சிரமப்பட்டுட்டு நம்ம ஒரு திட்டத்தை கொண்டு போயிருக்கு. நமக்கு 1000 திட்டம் இருக்குது. அந்த திட்டங்களை நமக்கு நடைமுறைப்படுத்தணும். இதுக்கு மத்திய அரசு திட்டத்தை நம்ம எப்படி நடத்த முடியும்? ஆமா, தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லியிருக்கோம், பார்லிமெண்ட்லயும் சொல்லியிருக்கோம், தொடர்ந்து சொல்லுவோம். கொடுக்கற வரைக்கும் போராடுவோம். விஜய் வந்து திமுக மன்னராட்சின்னு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு நேத்து விஜய் அவர்கள் அவருடைய பொதுக்குழுல. எப்படி பாக்குறீங்க சார்? முந்தாள் தோணுன ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர் சொல்றாருன்னா அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்றோம் சார். கிட்டத்தட்ட 64 வருஷமா கட்சியில இருக்கேன். நான் போய் அவருக்கு பதில் சொல்ல முடியும். அப்போ வேலை திட்டத்திற்கான நிதியை வழங்க வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து தற்போது திமுக தரப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் TR பாலு MP அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து அந்த நேரலை காட்சிகளை பார்த்தும் தொடர்ந்து இது தொடர்பான மேலும் விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் தொடர்ந்து பார்க்கலாம். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் திமுக தரப்பில் 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை விடுவிக்காததை கண்டித்து அதனை உடனே விடுவிக்க வலியுறுத்தியும் திமுக தரப்பில் அனைத்து ஒன்றியங்களிலும் போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று அனைத்து ஒன்றியங்களிலும் போராட்டம் நடத்தப்படும் என்று ஏற்கனவே திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த போராட்டமானது அனைத்து ஒன்றியங்களிலும் தொடங்கி நடைபெற்று வருகிறது.